வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மாலை 6:28க்கு பூராடம் முடிந்து உத்திராடம் ஆரம்பம். திதி தேய்பிறை அஷ்டமி மதியம் 3:34 வரையிலே. அதன் பிறகு தேய்பிறை நவமி. யோகம் சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன். 9ஆம் இடம் என்பது குருவின் வீடு. குருவின் வீட்டிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது. குருவிற்கும் 9ஆம் இடம், உங்கள் ராசிக்கும் 9ஆம் இடம். 9இல் சந்திரன் குரு பார்வை பெறுவதால் பெரிய நன்மைகள் எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை 12ஆம் இடமான மீனத்திலே ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே செவ்வாய் சனி. ராசி அதிபதியும் 11 குடைவனும் 11ஆம் இடத்திலேயே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே இவையெல்லாம் மிகப்பெரிய கிரக அமைப்பு, மிகப்பெரிய யோகம். எனவே உங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்றாக நடக்கும். செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்னைக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அது வெற்றியாக நல்ல விதமாக நடந்து முடியும். அது தொழில் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அகத்தில் செய்ய வேண்டிய வேலைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகள் எல்லாமே நன்றாக நடந்து முடியும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். 2 குடைவன் 12ஆம் இடத்திலே போய் உச்சமடைந்திருக்கிறது. எனவே நிறைய பணம் வரும், நிறைய செலவாகும். செலவு ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும், பணம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதிக வரவு அதிக செலவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கடமைகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். உள்ளத்திலே மகிழ்ச்சி அலை வீசிக்கொண்டிருக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையாவது செய்துவிடக்கூடாது. அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். 8இல் உள்ள சந்திரன் உங்களுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கும். ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் எந்த தீமையும் நடக்காது. ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே நன்மையைத்தான் செய்யும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சந்திராஷ்டமம் அதிகமாக பேச வேண்டாம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 4இல் கேது, 7இல் சந்திரன், 9இல் செவ்வாய் சனி, 10இல் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. இந்த கிரக அமைப்பு மிதுனத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி. வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக விருத்தி அடைய செய்வீர்கள். தொழிலில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் உங்களுக்கென ஒரு தனியாக ஒரு பெரிய சிறப்பான அந்தஸ்து ஏற்படும். சிறப்பு அந்தஸ்து உங்கள் தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 4, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்திலே சனியோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். இன்னைக்கு வாங்கலாம்.
இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு சார், செவ்வாய்க்கிழமை தான் வீட்டுக்கெல்லாம் நல்லது. செவ்வாய் நல்லா இருந்தால் தானே வீடே கிடைக்கும். பங்குனி மாதமாச்சு, பங்குனி மாதத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமே, யார் சொன்னால் வாங்கக்கூடாது? பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் தான் பண்ணக்கூடாது, வீடு வாங்கலாமே. அட்வான்ஸ் கொடுக்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். பங்குனியில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறதை மட்டும் சித்திரையில் வச்சுக்கணும், மற்றெல்லாம் பண்ணணும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பல்வேறு யோசனைகள் மனதிலே தோன்றும், அவற்றையெல்லாம் செயல்படுத்த முடியுமா என யோசித்து கொண்டிருப்பீர்கள். பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமான ஒரு நல்ல நாள். படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பை நன்றாக படிப்பீர்கள். தேர்வு எழுதினால் அதிலே உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. போர்டு எக்ஸாமினேஷன் 10th அல்லது 12th எக்ஸாம்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ நல்ல டைம். ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சமடைந்திருந்த ராசி அதிபதி இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுவிட்டது. நீச்சபங்க ராஜயோகம் புதனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிக 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 நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போன வாரம்லாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி படுத்திக்கிட்டே இருந்திருக்கும், உடம்புல ஏதாவது படுத்தும். இப்போ அதெல்லாம் சரியாகி நல்ல தேக ஆரோக்கியம், திடகாத்திரமாக இருப்பீர்கள். தேக பலம், மனோபலம் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நல்ல நாள், எல்லா விதத்திலும் நல்ல நாள். கன்னி ராசியிலே உள்ள எல்லோருக்கும் நல்ல நாள். எனவே இது மிகச் சிறப்பானது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சமடைந்து விட்டது. எனவே நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள், ரொம்ப ஹைட்டில் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 4 படைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை மேலும் பெரிதாக விரிவுபடுத்துவதற்கான யோசனைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். எண்ணற்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதி முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே மாற்றம் செய்து கொள்ளலாமா என யோசித்தால் அதுவும் செய்யலாம். வேலை மாற்றமும் நிகழும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. வீடு வாங்குவீர்கள். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது ஏற்படும். எனவே ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய பரந்த மனப்பான்மையுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்திலே ஏற்படும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் பெயர், புகழ், செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 2க்குடைய சனியும் 11க்குடைய செவ்வாயும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் தனலாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் நிறைய வரும், வந்துவிட்டு
எக்கச்சக்கமா சம்பாதிப்பீங்க. பணத்தை அடிக்கடிக்கு வைப்பீங்க. அப்படியே கத்தையா லிக்விட் கேஷ், கரன்சி நோட்டு அப்படியே அடுக்கி வச்சு அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவீங்க. அப்படி ஒரு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். மிகப்பெரிய பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலை பல மடங்கு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். எழுதும் தேர்வுகளில் எல்லாவற்றிலும் 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். எனவே இது மிக மிக சிறப்பான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள். நீங்கள் முதலிடத்திலே இருப்பீர்கள். நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தவங்களா இப்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருவாங்க. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள மீனராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும். முகூர்த்த நாள் முடிவு செய்வார்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமையும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு திருவோண விரதம், பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். நாளைய தினம் வெங்கடாச்சலபதி வழிபாடு, ஏழுமலையான் வழிபாடு செய்ய வேண்டும். திருவோண விரதம் இருக்க வேண்டும். சீனிவாச பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். டினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.